வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்க குத்தாலத்துக்கு வந்திருக்கோம். சரி, கொஞ்சம் பார்க்ல விளையாடலாமே வந்திருக்கோம். உள்ள வந்த உடனே நாங்க பார்த்தது என்னடானா, இந்த சின்ன பசங்க சேர்ல உட்காந்து கிரிக்கெட் விட்டுக்கு இருந்துச்சுங்க. அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என் தங்கச்சி வீராப்பா முதல்ல போய் உட்காந்தா, ஆனா ஒரே சுத்துல கிரிகிருன்னு ஆயிட்டா. ஒரு சுத்தே போதும்னு தலையில கைவிச்சுட்டு உட்காந்துட்டா. அடுத்த போட்டியில யாருன்னா என் மனைவி. இதான் சாக்குன்னு என் தங்கச்சி ஸ்பீடா சுத்தி விட்டா. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபின்னு வீராப்பா பேசிட்டு ஒரே சுத்துல தலையில கை வச்சுட்டா என் முன்னாடி. நான் ஓவரா பேசுறேன்னு என்னைய உட்கார வச்சு சுத்த விட்டாங்க. நமக்கு தான் சொரணையே இல்லையே, என்னதான் சுத்தினாலும் கிறக்க மாட்டுக்கு. சுத்தினது போது நிப்பாட்டுன்னு நான் இறங்கிட்டேன். பக்கத்துல பார்த்தா சின்ன பசங்க தொங்கி நின்னுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வாங்க நாமளும் தொங்கணும்னு கிளம்பியாச்சு. தொங்குற மாதிரி போயிட்டு கம்பியை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டா, அப்பள கிற்கல் விட்டது இன்னும் நிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தொங்குனது போதும் வாங்கன்னு கிளம்பியாச்சு. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிச்சு நிறைய சின்ன பசங்க விளையாடுறதுக்கு வச்சிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பொடுசு ஒன்று ஓடி வந்துச்சு. குடுகுடுன்னு ஓடி வந்து சறுக்கில் நட போகுது. என்ன தைரியம், பொடுசுங்களே எவ்வளவு தைரியமா நடப்போது, நமக்கு என்னடான்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு கிளம்பியாச்சு. மறுபடியும் வீரப்பா பேசிட்டு என் முன்னாடி சறுக்கிலோட கிளம்பிட்டா. வரட்டான்னு சொல்லிட்டு சல்லுன்னு கீழே இறங்கிட்டா. பரவாயில்ல, நல்ல பெரியவங்க விளையாடுறது கூட நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நானும் சறுக்கு வேணும். என் தங்கச்சி சல்லுன்னு கிளம்பிட்டா. மேல இருந்து கீழே வரும்போது அப்படியே கேஷுவலா வராங்களாமா. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேஷுவல்னு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டா தான் டைலாக் வேற. அப்படியே பக்கத்துல நம்ம குற்றாலம்னு வேற போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு சறுக்கு இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு ஏடாகூடமா இருக்குது. இது என்ன இப்படி இருக்குன்னு இதுக்கு முன்னாடியே ஆனது பரவாயில்லன்னு அதை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து புதுசா வந்து போறாங்க. அது என்னடான்னா நல்லா ரவுண்டா இருந்துச்சு. நல்லா இருக்குதுன்னு என் தங்கச்சி சட்டன்னு உள்ள போயிட்டா. அது கிருகிரும் சுத்திட்டு வந்து நிக்குது. என்னடா ஸ்லோவா வரலன்னு பாக்காதீங்க, அது அப்படி இருக்குது. கேட்டா ஜாலியா இருக்குதாமா. இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி நீங்களே விளையாடுங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வழியா அவளை மேலே ஏற்றி விட்டோம். போற வகத்தை பார்த்தா பயந்த மாதிரியே தெரியலையே. மேல போய் உட்காந்துட்டு சறுக்கலாமா வேணாமாங்கிற டவுட் வேற. நானும் போறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பின்னாடியே போயிட்டா. உள்ள போயிட்டு இன்னும் வெளியே வரலையே, இடையில இருந்து சீக்கிரம் போலன்னு எனக்கு ஒரு டவுட். என்னடா இன்னும் ஆளக்கிழமைன்ட்டு நானும் கிட்ட போய் பார்த்தேன். ரொம்ப நேரம் கழிச்சா வெளியே வந்தா. என்னடான்னு கேட்டா பாதிலே ஜிக்கி கிட்டாலாமா. நேரம் இருந்தா தள்ளுன்னு வந்துடலாம். இது வேற ரவுண்டா இருக்கா, அதான் சுத்திட்டு வரதுக்கு டைம் ஆகுது. இவங்களுக்கு இதுலயும் ஒரு சாலி. என் தங்கச்சி பின்னாடியே தள்ளுன்னு வந்து வீடியோ எடுத்தது போதும் நீயும் போய் சறுக்குன்னு சொல்லிட்டு நீ அனுப்பிவிட்டாங்க. சரி, என்ன போட்டது, நானும் மேலே ஏறி சறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாம தான் ஒரு இட்ட வச்சா மலையவே தாண்டியலாமேட்டு நானும் தள்ளுன்னு வந்துட்டேன். என்னைய வச்சு கலைக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஜாலி. சரி போதும்னு கிளம்பிட்டேன். பார்த்தா பக்கத்திலே ஒரு குளம்னு இருந்துச்சு. குளத்தை பார்த்தா அவ்வளவு நீட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பராமரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பாராட்டிட்டு வந்துட்டோம். அதோ அங்க ஒரு திண்டு தெரியுது. அங்கதான் நானும் என் பொண்டாட்டியோ லவ் பண்ணும்போது நான் என் வேலையை கட்ட அடிச்சுட்டு என் பொண்டாட்டி கிளாஸை கட்ட அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் பேசுவோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சுட்டு ஒரு வரைக்கும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். இதோ இந்த சேர்லயும் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. இது என்ன உருண்டையா இருக்கு, வாங்க ட்ரை பண்ணு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ள போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இதுல 8 பேர் கூட ஊஞ்சல் ஆடலாம்னு. என்னடான்னு கேட்டா ஃபேமிலி ஊஞ்சலாமா. ஊஞ்சல் வேற ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அதான் நாவே தள்ளி விட்டேன். கைட்டு தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் வச்சு ஆட ஆரம்பிச்சது. என் முன்னாடி எந்த ஊஞ்சலா உட்காந்தாலும் லைட்டா கிருங்குது. இதுல என்ன ஹைலைட்னா பயத்தை மட்டும் வெளியே காமிச்சிட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறது எதை பார்த்தாலும் சின்ன பசங்க விளாடுறதுக்கு கட்டி விட்ட மாதிரியே தெரியல. என்னடான்னு கேட்டா எல்லாமே சின்ன பசங்க தானே சொல்லிட்டு டைலாக் வேற. நாங்க விளாடுற யாருமே கவனிக்கலாம் நினைச்சா ஒரே ஒரு போலீஸ்கார மட்டும் கவனிச்சிட்டு இருந்தாரு. சரி வாங்கன்னு கிளம்பிட்டோம். பாத்தீங்களா குரங்கு எப்படி சொல்லிட்டு இருக்குன்னு. நேரா குற்றாலம் அருவியே வந்துட்டோம். இது சீசன் இல்லங்கிறதுனால கடையெல்லாம் வெறிச்சு ஓடிவே கிடந்துச்சு. ரொம்ப கூட்டம் இல்லைனாலும் ஒரு சில பேர் இருந்தாங்க. பார்க்கும்போது பாரு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் தான் தண்ணி ஒழுங்கு இருந்துச்சு. இதுல தான் எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. சரி வந்ததுக்கு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்களா எப்படி வறண்டு போய் கிடக்கு. நண்டே யார் இந்த மாதிரி அடிக்கடி குத்தாலத்துக்கு வருவீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. Follow me.